இந்த தவறான பாலியல் உறவு, கள்ளத்தொடர்பு இது போன்ற விஷயங்களில் வந்து ஆர்வமாக இருந்தால் இது போன்ற செயல்களில் ஈடுபட்டால் என்ன வரும்னா தூக்கம் வராது. ஏன்னா வந்து தவறான பாலியல் உறவு என்பது ஒரு திருட்டுத்தனம் தான். திருடர்கள் வந்து எப்படி நிம்மதியாக தூங்க முடியாது அவங்களால. எப்போவுமே வந்து அவங்களால நிம்மதியாக தூங்க முடியாது. அதனால் அவங்களுக்கு வந்து தூக்கமின்மை பிரச்சனை வரும். தவறான பாலியல் உறவுகளில் ஆர்வமாக இருக்கிறவர்கள், முறைகேடான பாலியல் உறவு, அனுமதிக்கப்படாத உறவுகள் அப்படின்னு நம்ம அதை சொல்லலாம். இப்போ நீங்கள் காதலிக்கிறீங்க அப்படின்னா அப்போது நீங்கள் உடலுறவு வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. அதனால் வந்து இங்கே காதல் உறவு பதிவு செய்யப்படவில்லை. அதனால் அது தப்புன்னு சொல்கிற சூழ்நிலை இங்கே நிலவுது. அதுமாதிரி திருமணம் செஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அது அனுமதிக்கப்பட்ட உறவு, அதனால் அவங்க உடலுறவு வச்சுக்கலாம். ஆனால் இப்படி அனுமதி இல்லாத உடல் உறவுகள் இருக்குல்ல, இது வந்து என்னென்னா இது வந்து ஒரு திருட்டு. சமூக அனுமதி இல்லை, அரசு அனுமதி கிடையாது. அப்போ இதுவும் ஒரு திருட்டு தான். திருடர்கள் எப்படி வந்து அவங்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு நிம்மதியாலாம் அவங்க தூங்கிட மாட்டாங்க திருடர்கள். அது மாதிரி இந்த மாதிரி தவறான பாலியல் உறவுகள், கள்ளத்தொடர்புகள் இதெல்லாம் வந்து இருந்துச்சுனாக்கா இவங்களுக்கு வந்து தூக்கமின்மை பிரச்சனை வரும். அதனால் அந்த மாதிரி மோகம், ஆபாச படம் பார்க்கக்கூடாது, சுய இன்பம் செய்யக்கூடாது. இதெல்லாம் தூக்கமின்மையை ஏற்படுத்தும். இதெல்லாம் வந்து ஒரு முறைகேடான பாலியல் உறவுகள். தவறான வழியில் போய் நீங்கள் அந்த இன்பத்தை அடைய நினைத்தால் உங்களுக்கு தூக்கம் என்பது வராது, உடல்நல குறைபாடு ஏற்படும். அதனால் நேர்மையான வழிகளில் அந்த பாலியல் உறவுகளை, அந்த இன்பத்தை பெற்றிட வேண்டும். உடல் உறவு என்பது நேர்மையான வழியில் போய் உங்களுக்கு தேவையான இன்பத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். நேர்மையான உறவுகளிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அனுமதிக்கப்பட்ட உறவுகள், காதல் உறவு, அப்புறம் திருமண உறவு, இப்படி அனுமதிக்கப்பட்ட உறவுகளிடமிருந்து அந்த உடலுறவு இன்பம் என்பது பெற்றுக்கொள்ள வேண்டும். முறைகேடான வழியில் போனாக்கா அது வந்து திருட்டு, உடலுறவை திருடுவது. அப்புறமே வந்து கள்ளத்தொடர்புங்கிறது என்னது? பிறருக்கு உரிமையான ஒரு மனைவியையோ கணவனையோ உடலுறவு வைத்துக்கொள்வது பிறருக்கு உரிமையான, அதுவும் ஒரு திருட்டு தானே. பிறருக்கு உரிமையான பிறருடைய கணவனை ஒரு பெண் வந்து கள்ளத்தொடர்பு வச்சுக்கிறா அப்படின்னா, அப்போ அது பிறருடைய மனைவியுடன் ஒரு ஆண் வந்து கள்ளத்தொடர்பு வச்சுக்கினா அதுவும் திருட்டு தான். அப்போ அப்படிப்பட்ட திருட்டு சிந்தனை உடையவர்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனை வரும். தூக்கம் வராது அவங்களுக்கு. எப்போவுமே தூக்கம் வராது. எப்போவுமே அவங்களுக்கு வெளியில் தான் கவனம் இருக்கும். அவங்க உடம்பை கவனிக்க முடியாது. நம்ம உடம்பை நாம் கவனிக்கணும்னா நம்ம நேர்மையாக இருக்கணும். நமக்குள்ளே என்ன நடக்குது அதை கவனிக்கணும்னா நமக்கு நேர்மை என்பது தேவை. நம்ம நேர்மை இல்லாமல் நம்ம இது போன்ற திருட்டு, நேர்மை இல்லாத செயல்களில் ஈடுபட்டால் நம்முடைய கவனம் எல்லாமே வெளியில் தான் இருக்கும். நமக்கு வெளியில் தான், நம்ம உடம்பை நம்மளால் கவனிக்க முடியாது. நம்ம கவனம் எல்லாமே வெளியில் தான் இருக்கும். அதனால் வந்து நம்ம உடம்பை நாம் ஆரோக்கியமாக வச்சுக்கணும், நம்ம வாழ்க்கை மேலே நமக்கு ஒரு கவனம் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து எல்லா விதத்துலேயும் நேர்மையாக இருக்கணும். எல்லா விதத்துலேயுமே நேர்மையாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம உடம்பு, நம்ம வாழ்க்கை மேலே நமக்கு ஒரு கவனம் இருக்கும். அப்போ தான் நீங்கள் நிம்மதியாக தூங்க முடியும், நிம்மதியாக வாழ முடியும். இல்லைனா எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு வெளியில் தான் கவனம் இருக்கும். ஏன்னா வந்து உங்களுக்கு ஆபத்து இருக்குது. நீங்கள் தவறான பாலியல் உறவு, கள்ளத்தொடர்பு இது போன்ற செயல்களில் ஈடுபடும்போது அது ஒரு திருட்டு. அப்படிங்கும்போது உங்களுக்கு எப்போவும் வெளியில் உங்களுக்கு ஆபத்து இருக்குது. அது ஒரு பாதுகாப்பற்ற உடல் உறவு என்பதால், பாதுகாப்பற்ற உறவு, நேர்மை இல்லாமல் கிடைக்கின்ற அது உறவு என்பதால் உங்களுக்கு எப்போவுமே ஆபத்து இருக்குது. ஒரு பெண் வந்து இன்னொரு ஆணுடன் கள்ளத்தனமாக இன்னொரு பெண்ணின் கணவனோடு உடலுறவு வச்சுக்கிறா அப்படின்னா அப்போது அந்த பெண் மூலமாக இந்த பெண்ணிற்கு ஆபத்து இருக்குது. அப்படி இருக்கும்போது யாருமே நம்ப மாட்டாங்க. அப்போ நம்ம மேலேயும் நமக்கு சந்தேகம், மற்றவங்களும் நம்ப மாட்டாங்க. அதனால் ஒரு நிம்மதியான தூக்கம் என்பது உடல்நல குறைபாடு, இதனாலேயும் உடல்நல குறைபாடு ஏற்படும். உடல் ஆரோக்கியம் கெட்டு போய்விடும். அதனால் எல்லா வகையிலையுமே நம்ம நேர்மையாக இருப்பதன் மூலம் மட்டும்தான் நம்ம உடம்பை நம்மளால் கவனிச்சிக்க முடியும். நம்ம வாழ்க்கை மீது நமக்கு ஒரு கவனம் வரும். இல்லைனா நம்ம வெளியில் தான் பார்ப்போம். வெளியில் தான் யாராவது நமக்கு எதிரிகள் வருவாங்களா, பார்க்குறவங்களெல்லாம் எதிரியா, ஏதாவது நடந்தால் ஏதாவது நமக்கு ஆபத்து வருமா அப்படின்ட்டு நமக்கான நம்முடைய கவனம் எல்லாமே நம்ம உடம்பு மேலே நம்மளால் செலுத்த முடியாது. வெளியில் தான் நம்மளால் கவனிப்போம். நம்முடைய கவனம் எல்லாமே வெளியில் தான் இருக்கும். வெளியில் பார்த்து பயந்துகிட்டே இருப்போம், யாரையுமே நம்ப மாட்டோம். அப்போ நம்ம உடம்பை நாம் கவனிக்கணும். நம்ம வாழ்க்கையை நம்ம வந்து வாழணும், நிம்மதியாக வாழணும், நிம்மதியாக தூங்கணும், உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம உடம்பு மேலே நமக்கு ஒரு கவனம் இருக்கணும். அப்போ அதுக்கு என்ன தேவை? எல்லா வகையிலுமே நேர்மை என்பது தேவை. அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு ஆராய்ச்சியாளராகவும் அறிவாளர்களாகவும் இருக்க முடியும். அறிவாளர்களாக நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வதற்கு நேர்மை என்பது எல்லா விதத்திலும் தேவை. குறிப்பாக பாலியல் உறவுகளில் நேர்மை என்பது மிக மிக முக்கியம், கட்டாயம். இல்லைன்னா ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக வாழவே முடியாது, நிம்மதியாக தூங்கவே முடியாது.